வணக்கம். மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டைம் பாஸ் தான் போயிட்டு இருக்கு. பேசிக்காக நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 19,200 250 லெவலில் வந்து கிராஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலான்றது நம்ம சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் அந்த லெவலை வந்து மதிச்சு தான் வந்து கீழே வந்திருக்கு. ஒரு 2 தடவை அட்டம் பண்ணிச்சு, பட் அதுக்குமா போகிறதுக்கான அட்டம் கூடயும் பண்ணல. இன்னைக்கு வந்து மோர் ஆஃப் எ ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருந்துச்சு, மோர் ஆஃப் எ ஆப்ஷன், அது கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் சாப்பிட்றதுல தான் இருந்தாங்க. ஒலட்டாலிட்டி குறைஞ்சிருக்கு. ஒலட்டாலிட்டி என்னைக்கு வந்து அந்த 13-14க்கு மேலே போதோ அதுக்கப்புறமா தான் வந்து ஃபர்தர் அப்சைடு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்களேன், முந்தானேத்து வந்து மார்க்கெட் பெருசாக மேலே போச்சு. மேலே போகும்போதும் சாதாரணமாக விக்ஸ் வந்து ஏறக்கூடாது, அன்னைக்கு ஏறிச்சு. அன்னைக்கே நான் சொன்னேன், மார்க்கெட் மேலே ஏறினா தான் டென்ஷன் ஆகுது. ஸோ மார்க்கெட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது வந்து கீழே வரும் தான்றது. மேபி ஒரு ட்ராப் இருக்குமான்றது எதிர்பார்த்தோம், பட் ட்ராப்புக்கான எந்த விதமான சகுனமும் காட்டல. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் 19,000க்கு மேலே நிற்கிது, 19,079 அண்ட் பேங்க் நிஃப்டி அரௌண்ட் 200 பாயிண்ட்ஸ் 193 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகி 42,845 இருக்கு. நேற்றே வந்து ஒரு மாதிரி ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்தேன், பேங்க் நிஃப்டி டவுன் சைடு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வருது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 42,000 வந்து இன்னெவிட்டபிள்ன்றது, மறுபடியும் அதே வார்த்தை நான் சொல்கிறேன், 42,000 லெவலில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு லெவல். அந்த லெவலை வந்து டச் பண்ணுறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு அபவுட் 850 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் நான் சொல்கிறேன். டெஃபினட்டாக அது நாளைக்கோ நாளான்னைக்கோ வரும்ன்றது நான் சொல்ல, ப்ராபப்ளி அடுத்த ஒரு 2-3 நாளில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அடுத்த எக்ஸ்பைரின்னு நம்ம எடுத்துக்கலாமே. ப்ராக்டிக்கலி எதிர்பார்க்குற மாதிரி 2ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு யூஎஸ் ஃபெட் சேர்மேன் வந்து பேசுகிறாரு. எல்லாருமே வந்து சொல்கிறது வந்து என்னதுன்னு சொன்னால், மோஸ்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹோல்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு சைடு வந்து பரவலான ஒரு பேச்சு. இன்னொன்று சைடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யூஎஸ்ஸை வந்து கண்ட்ரோல்டு ரிசெஷனில் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. யூஎஸ்ல என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாலும், என்னதான் கைண்ட் ஆஃப் அவங்களோட சென்ட்ரல் பேங்க் வந்து நடவடிக்கை எடுத்தாலும், ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு பபுளா அவங்க பாக்குறாங்க. அதை வந்து கண்ட்ரோல்டா வந்து அது குறைக்கணும்ன்ற தீர்மானத்துல வந்து அவங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. யூஎஸோட ஆக்சுவல் டேட்டாஸ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவா இருக்கு. எஸ், உலகத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பொருளாதார பிரச்சனை இருக்கு. அது யூரோப் ஆகட்டும், யூரோப் வந்து பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாங்க. சைனா ஆகட்டும், ஆப்பிரிக்கா ஆகட்டும், இல்லை மிடில் ஈஸ்ட் ஆகட்டும். மிடில் ஈஸ்டில் எஸ், அவங்களோட டூரிசம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆயில் வந்து சூப்பர்பாக வந்து ரேலி கொடுத்துருக்கு. பட் ஒரு 2 கண்ட்ரி மெயின்லி வந்து ரஷ்யா வந்து ஒரு டிஸ்கவுண்ட்ல ஆயில் கொடுத்துட்டு இருக்கனால இந்தியன்ஸ் எல்லாமே அங்கே மூவ் ஆனாங்க. அந்த மூவ் ஆனதுக்கான எதிர்வொலி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா ஆகட்டும் இல்லை யூஏஇ ஆகட்டும், அவங்களோட ப்ரொடக்ஷன் கட் பண்ணியும் க்ரூடோட விலை ஏற மாட்டேங்குது. சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். யூஎஸை பொறுத்த வரைக்கும் அவங்க செம்ம ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. அதை வந்து பொருளாதார சைடில் இருக்கட்டும், வெப்பன்ஸ் சேல்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல அமௌண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. அமைதியாக இருக்கிற பிரச்சனையில வந்து சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இதனால நிறைய கண்ட்ரிஸ் வந்து வைத்தறிச்சல்ல இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் யூரோப்பியன் யூனியனோட சேர்மேன் ஆகட்டும் இல்லை ஜெர்மன் ஆகட்டும், இவங்களாம் வந்து ஓப்பனாகவே இது வந்து பேசியிருக்கிறாங்க. அமெரிக்கா ஆயிலை வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்காதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்காத மார்க்கெட் ரேட்டில் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தே ஆர் ப்ராஃபிட்டிங் ஃப்ரம் தி கிரைசிஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது என்னைக்கு அவங்களோட அந்த கூட்டணி உடைய போகுதுன்றது தெரியல. இது ஒரு சைடு இருக்கட்டும். உலகம் எங்கேயுமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்போதைக்கு யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து அமைதியாகிறதுக்கான வழி கிடையாது. வெஸ்டர்ன் வேர்ல்டு, மெயினாக ஜெர்மன் ஆகட்டும், ஆல் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் டெய்லி வந்து எடுத்து பாருங்களேன், அவங்க வந்து ஆளுக்கு 500 மில்லியன் 600 மில்லியன் அப்படியே வந்து வெப்பன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சண்டை பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, நம்ம வந்து டொனேஷன் மாதிரி கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில் யார் ஜெயிச்சாலும் அவங்கள்ட்ட வந்து பணம் வசூல் பண்ணுவாங்க. இது ப்ராபப்ளி இட்ஸ் என்ன சொல்றது, டொனேஷன்றாங்க. பட் எப்படியா இருந்தாலும் ரஷ்யா தோந்துச்சுன்னு சொன்னால் ரஷ்யாவோட அடுத்த 10 வருஷம் இல்லை 15 வருஷத்துக்கான ஏர்னிங்ஸ் பூரா வெஸ்டர்ன் வேர்ல்டு எடுப்பாங்க. எப்படி இப்போ ஈராக்லேயோ இல்லை குவைத்லேயோ அவங்க வந்து
கப்பம் கட்டிட்டு இருக்காங்களே அதே மாதிரி தான் வந்து ரஷ்யாவும் வந்து கப்பம் கட்டும். விஷ் ரஷ்யா டசன்ட் லூஸ் தி வார். எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து மிட் பாயிண்ட்ல வந்து இவங்க 2 பேருமே வந்து பேச்சுவார்த்தையில நிப்பாட்டுட்டோம். 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். இந்த சைடு இஸ்ரேல் ஹமாஸ். இஸ்ரேல் ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருக்கு, நாங்க போர் நிறுத்தம் பண்ண மாட்டோம். அப்பனால் தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் எ லாங் வார். நீங்க வந்து எடுத்து பாருங்களேன், ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 24-25 நாள் ஆகுது. அண்ட் இப்போதான் வந்து அவங்க கிரவுண்ட் அஃபென்சிவ்க்கு போயிருக்கிறாங்க. அண்ட் கிரவுண்ட் அஃபென்சிவ் சாதாரணமா பெரிய டைம் பிடிக்கிற ஒரு சிக்கலான வார் இது. அப்போனா 22 நாள் 23 நாள் அவங்க வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணியிருக்கிறாங்கனால் there is something very seriously they are doing. அப்போ இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆகாதுன்றது என்ன நிச்சயம் ஒன்று. ரெண்டாவது, மற்ற நாடுகள் எல்லாமே வந்து இப்போ ஸ்லோவா வந்து இன்வால்வ் ஆகிறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. ஈரான் ஆகட்டும், இல்லை கத்தார் ஆகட்டும். கத்தார்லாம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இன்வால்வ் ஆவாங்க, டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்வால்வ் ஆவாங்க. லெபனான் ஆகட்டும், சிரியா ஆகட்டும். ஸோ டெஃபினட்டா இட் இஸ் கோயிங் டு பி ஒரு போலரைஸ்ட் வேர்ல்டுன்றதை எடுத்துக்கலாமே. ஸோ ஒரு சைடு வந்து ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா, ஈரான் ஒரு சைடு இருப்பாங்க. இன்னொன்று சைடு வந்து உங்களுக்கு தெரியும் ஆல் திஸ் கண்ட்ரீஸ் இன்னொன்று சைடு இருப்பாங்க. மிடில் ஈஸ்ட் மெயின்லி இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் பாலஸ்டைன் ஆகட்டும், இந்த சைடு பாகிஸ்தான் ஆகட்டும், இது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு ஒரு எக்கனாமிக்கல் ப்ரெஷர் உண்டு. முஸ்லிம் கண்ட்ரீஸ் அவங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலி தே ஹேவ் டு ஹெல்ப் தெம், பிரதர்ஹுட்ன்ற அந்த கான்செப்ட். பட் இவங்க போராட்டம் பண்றது வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஏன்னா இவங்க வந்து தே ஆர் மூவிங் மோர் டுவர்ட்ஸ் டூரிசம் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டா போற போதும் இவங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. பார்க்கலாம் இது மாதிரி ஒரு டிசிஷன்ஸ் இருக்க போறதுன்றது பார்க்கணும். 2024 ஒரு பயங்கரமான கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்க போது உலக பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எலெக்ஷன் வரைக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா இருக்கும்ன்றதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப எல்லாருமே வந்து கேட்கலாம், உலக பொருளாதாரம் மோசமா இருக்கும்போது இந்தியா அது எப்படி நல்லா இருக்கும்னு சொன்னால், இந்தியாவில் மோர் ஆஃப் மேக் இன் இந்தியா கான்செப்ட்ன்றது வந்துட்டு இருக்கு. நீங்க எக்ஸ்போர்ட் ஓரியன்டன்றது நீங்க விடுங்க, அதாவது நம்ம இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் பண்றதுன்றது ஒரு சைடு இருக்கட்டும். பட் நம்ம இம்போர்ட் சப்ஸ்டியூட்டை நம்ம எடுத்துட்டு வந்தாவே பெரிய லெவல்ல வந்து நம்ம அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்தியாவில் டிவி பண்றது கிடையாது, ஃப்ரிட்ஜ் பண்றது இல்லை, ஏசி பண்றது கிடையாது, டிவி அந்த இந்த டச் ஸ்கிரீன் இருக்குல்ல, நம்ம சாரி பிளாஸ்மா ஸ்கிரீன் இருக்கட்டுமே, அந்த இது பண்றது இல்லை. இது எல்லாமே வந்து ஒன்னொன்னா வந்து ப்ரொடக்ஷன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இது இல்லாத சிப் மேனுஃபேக்சரிங்கான பெரிய லெவலான ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. ப்ராபப்ளி 2024 எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா நிறைய கிரீன்ஃபீல்டு எக்ஸ்பேன்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய எஃப்டிஐ டைரக்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இது ஒரு சைடு இருக்கு. இந்தியன் கம்பெனிஸை வந்து பெரிய லெவல்ல வந்து ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ டெஃபினட்டா இந்தியாவோட பொருளாதாரம் பெருசா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வென் கம்பேர்ட் டு அதர்ஸ். மறுபடி பெரிய இம்மீடியட்டா நம்ம வந்து ஜிடிபி வந்து 5-6 இருக்கிறதுல இருந்து நம்ம திடீர்னு 8-9க்கு நம்ம போக மாட்டோம். பட் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட பெர்சன்டேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20-25% ஆன ஹையர் சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, கம்மிங் பேக் டு அவர் நிஃப்டி. நிஃப்டி எங்க போகலாம்? இம்மீடியட் சப்போர்ட் லெவல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் 18,600-650 அந்த லெவலை உடைக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு டென்ஷன் இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் லோ உடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரீசன்ட் ஹை, இன்னைக்கான ஹை, இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகி அங்க இருந்து கீழே சரிய ஆரம்பிச்சிச்சு. பெருசா கேப் அப் இல்லை. எல்லாருமே வந்து என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நேற்று வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், மார்க்கெட் பயங்கரமா கேப் அப் ஓப்பன் ஆகும், அட்லீஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஆகுன்றது எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் டேட்டா அது மாதிரி கொடுக்கல. ஸோ டெஃபினட்டா ஃபிளாட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்றதை நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் அந்த லெவல்ல வந்து செல்லிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் 2 டேஸாவே நம்ம சொன்னது வந்து இந்தது வந்து ஒரு புல் பேக் ரேலி தான். இந்த ரேலியில வந்து மோர் ஆஃப் செல்லிங் தான் இருக்குன்றதை நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. மார்க்கெட்ல நீங்க ஏதாச்சும் பொசிஷன் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க,
அண்ட் மோர் தென் ஒரு 10% லாஸில் இருக்கீங்கன்னு சொன்னால் புக் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து டவுன் சைடில் வந்து நம்ம பார்த்து வாங்கலாம். இமீடியட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமான்றது தெரியாது ஒன்று. ரெண்டாவது, இந்த வருஷம் சாந்தா க்ரூஸ் ரேலி இருக்குமா? வருஷம் அந்த டிசம்பர் நவம்பர் செகண்ட் ஹாஃப்ல தேர்ட் ஹாஃப்ல இருந்து சாந்தா க்ரூஸ் ரேலி நடக்கும். இது வந்து மோர் ஆஃப் எ வெஸ்டர்ன் கல்ச்சர். வெஸ்டர்ன்ல வந்து விண்டோ ட்ரெஸ்ஸிங்னு வாங்க. விண்டோ ட்ரெஸ்ஸிங்ன்றது என்னதுன்னு சொன்னால், இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அவன்கிட்ட கையில இருக்கிற அந்த சில்லற ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் வித்துட்டு நல்ல நல்ல கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னு சொன்னால் வருஷ கடைசியில வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து எதுல நான் ப்ராஃபிட் பண்ணன்றது காட்ட மாட்டாங்க. அவங்க கொடுக்கறது இந்த வருஷ பிகினிங்ல 1 லட்சம் இருந்துச்சு, இப்போ 1,20,000 இருக்கு, என் கையில இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குன்றது காட்டுவாங்க. இந்த கையில இருக்கிற என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தால் ஆல்வேஸ் பெஸ்ட் கம்பெனிஸா வச்சிருப்பாங்க. எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, பெஸ்ட் கம்பெனிஸ் வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. நல்ல பர்ஃபார்மிங் கம்பெனிஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் எல்லாருமே வந்து இப்போ இந்தியாவிலேயே நீங்கள் சொல்லுங்களேன், என்கிட்ட வந்து டிசிஎஸ் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, ஹெச்டிஎஃப்சி இருக்கு, ரிலையன்ஸ் இருக்குன்னு சொன்னால் சூப்பர் போர்ட்ஃபோலியோடான்னு வாங்க. எஸ், சூப்பர் போர்ட்ஃபோலியோ. பட் இந்த சொன்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே லாஸ்ட் 6 மாசத்துல என்ன பண்ணியிருக்குன்றது நீங்கள் பாருங்க. ஸோ இதே மாதிரி தான் விண்டோ ட்ரெஸ்ஸிங் நடக்கிறதுல தான் வந்து சாந்தா க்ரூஸ் ரேலி நடக்கும். இந்த வருஷம் இருக்குமான்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ஸ்டாக் வைஸோ இல்லை செக்டர் வைஸோ பேசுறதுக்கு வந்து ஜாஸ்தி கிடையாது. வெயிட் பண்ணலாம். மந்த் எண்டில் வந்து மந்த்லி சார்ட்ல நிஃப்டியில வந்து போன மாசம் டாப்பிங் டெயில் கொடுத்துருக்கு. இந்த மாசம் அந்த லெவலை வந்து லோக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. போன மாசத்துக்கு லோ கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் செல் சிக்னல் கொடுத்துருக்கு அவனு மந்த்லி சார்ட். பட் வீக்லி சார்ட்ல அகெயின் லோவர் ஹை தான் ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ டவ் தியரி பிரகாரமும் வீக்லி சார்ட்ல வந்து வீக்னஸ் காட்டிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வாங்குறது வந்து புத்திசாலித்தனமா இருக்கும். இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான வால்யூம்ல மேல ஹை கொடுத்துச்சு. இது எல்லாமே வந்து ட்ராப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தயவு செஞ்சு அந்த ட்ராப்ல போய் மாட்டாதீங்க. எஸ்பெஷலி இதை வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்ல வந்து கொடுத்துருக்கு. மேலே அப்சைட் மூவ் இருந்தாலும் மேக்ஸிமம் 5 to 10% மூவ் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இட் இஸ் மோர் ஆஃப் எ ட்ராப். அந்த ட்ராப்ல மாட்டாத இருங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். டெஃபினட்டா நம்ம வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா மிக விரைவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நன்றி, வணக்கம்.